வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. சென்னை, திருச்சி, மதுரை, அடுத்தது கோயம்புத்தூர். இதில் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 ஏர்போர்ட்டில் எது பெஸ்ட் ஏர்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் பற்றி பார்த்துருவோம். டொமஸ்டிக் ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் மதுரையிலிருந்து ஒரு நாளுக்கு 17 டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சியில் 13 டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் 29 டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு நாளுக்கு. அடுத்தது எந்தெந்த சிட்டிக்கெல்லாம் டைரக்ட் ஃப்ளைட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மதுரை பொறுத்த வரைக்கும் 5 ஊருக்கு டைரக்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் சென்னை இந்த 5 ஊருக்கும் டைரக்டாக ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சியும் இதே மாதிரி தான், இதே 5 ஊருக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் எக்ஸ்ட்ரா 2 ஊருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூரு, அடுத்து சென்னை. இது இல்லாமல் பூனேக்கு ஒரு ஃப்ளைட்டும் கோவாக்கு ஒரு ஃப்ளைட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் ஃப்ளைட். மதுரையிலிருந்து 3 இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று அபுதாபிக்கும், ஒன்று ஸ்ரீலங்காவுக்கும், ஒன்று வந்து துபாய்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சியிலிருந்து ஒரு நாளுக்கு 17 இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூருக்கு மட்டும் 5 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மலேசியாவுக்கு 4 ஃப்ளைட், துபாய்க்கு 1, ஷார்ஜாவுக்கு 1, அபுதாபிக்கு ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மஸ்கட்டுக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் மொத்தம் 2 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது தோகாவுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது போல் மொத்தமாக 17 ஃப்ளைட் வந்து ஒரு நாளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு 3 இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூருக்கு ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது ஷார்ஜாவுக்கு ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. அபுதாபிக்கு வந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது எத்தனை கண்ட்ரிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மதுரையிலேருந்து மொத்தம் 2 கண்ட்ரிக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்ரீலங்காவுக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ரெண்டாவது ஸ்பைஸ்ஜெட் வந்து துபாய்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது இண்டிகோ வந்து அபுதாபிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அபுதாபியும் ஷார்ஜாவும் வந்து யுனைடெட் அரப் ஸ்டேட் வரதுனால மொத்தம் 2 கண்ட்ரிக்கு தான் வந்து மதுரையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிங்கப்பூருக்கு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் வந்து கேன்சல் இருக்கு. ஃபியூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் மதுரையிலேருந்து 2 கண்ட்ரிக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது திருச்சியிலேருந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரிக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 6 கண்ட்ரிக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரப்ஸ், அடுத்து மஸ்கட், ஸ்ரீலங்கா, தோஹா இந்த 6 கண்ட்ரிக்கும் டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க திருச்சியிலிருந்து. அடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து 2 கண்ட்ரிக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிங்கப்பூர், ரெண்டாவது யுனைடெட் அரப்ஸ். யுனைடெட் அரப்ஸில் 2 டெஸ்டினேஷன், ஒன்று வந்து ஷார்ஜா, ஒன்று வந்து அபுதாபி. அடுத்தது ஒரு நாளுக்கு டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் 2த்தையும் சேர்த்து ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் எத்தனை டிபார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு நாளுக்கு 20 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து ஒரு நாளுக்கு 30 டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு நாளுக்கு 32 ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் எத்தனை ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, மதுரை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இண்டிகோ, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அடுத்தது துபாய், அடுத்தது ஏர் இந்தியா. இப்போதைக்கு வந்து இந்த 4 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சி பொறுத்த வரைக்கும் 6 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூட், ஏர் ஏஷியா, பட்டிக், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், அடுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். அடுத்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து 4 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்கூட், ஏர் அரேபியா, இண்டிகோ, அடுத்தது ஏர் இந்தியா. இந்த 4 ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது 3 ஏர்போர்ட்டுடைய ரன்வே லென்த் பார்த்தீங்கன்னா, மதுரை ஏர்போர்ட்டுடையது 2285 மீட்டர், திருச்சி ஏர்போர்ட்டுடையது 2480, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து 2990. மதுரை ஏர்போர்ட்லையும் திருச்சி ஏர்போர்ட்லையும் நேரோ பாடி ஏர்கிராஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு சில ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் கூட லேண்ட் பண்ணலாம். ஏன்னா ரன்வே லென்த் வந்து அதிகம். ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டிஜி யாத்ரா மதுரையிலும் திருச்சியும் கிடையாது, ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கு. அதே போல் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் சர்வீஸ் வந்து திருச்சியில் மட்டும்தான் இருக்கு, கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் கிடையாது. அடுத்தது ILBS, அதாவது நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா ஒரு சில ஏர்போர்ட்டில் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர் போவீங்க. இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது, ILBSன்னு சொல்லுவாங்க. வந்து ஏர்போர்ட்டில் போனதுன்னா செக்இன் கவுண்டரில் போனதுக்கப்புறம் உங்கள் செக்இன் லக்கேஜை ட்ராப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் வந்து ஸ்க்ரீனிங் போவாங்க. இது பேர் வந்து ILBSன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து மதுரை ஏர்போர்ட்லையும் திருச்சி ஏர்போர்ட்லையும் இருக்குது, ஆனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இது வரைக்கும் கிடையாது. அடுத்தது போன ஃபினான்ஷியல் இயர்ஸில் எந்த ஏர்போர்ட்லேருந்து அதிகமான பேசஞ்சர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா, மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 13,99,046 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து 19,56,851 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து 32,53,190 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கார்கோ வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மதுரை ஏர்போர்ட்ல இருந்து 3494 டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல
6476 டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து 12 டன்னு, அதாவது 12139 டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஏர்போர்ட்டும் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அதிகமான டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே போல் கார்கோ எக்ஸ்போர்ட்டும் கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது. திருச்சி ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்டர்நேஷனல் பேசஞ்சரோட ட்ராவல் பண்ணுறாங்க. மதுரை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷனலும் ஒரே மாதிரியான சராசரியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 ஏர்போர்ட்ல எது பெஸ்ட்ன்றதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஏர்போர்ட் வந்து பெஸ்டா இருக்கணும்னா அங்க இருக்கிற பேசஞ்சர் வந்து அந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணணும். ஏன் இது நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேசஞ்சர்லாம் டவுன் சவுத்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்ல போய் டிராவல் பண்றாங்க. அவங்க வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து தவிர்க்கிறாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருக்கு நியர்பைல இருக்க ஏர்போர்ட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டும் டெவலப் ஆகும். இந்த டைரக்ட் ஃபிளைட் இல்லாம ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா கனெக்டிங் ஃபிளைட் மூலமா நிறைய பேசஞ்சர் டிராவல் பண்றாங்க. உதாரணமா திருச்சியிலேருந்து நீ கனெக்டிங் ஃபிளைட் நிறைய பேர் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நிறைய இன்டர்நேஷனல் கனெக்டிங் கொடுக்குறாங்க. அதே போல் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃப்ளைட் கனெக்டிங் கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட் கனெக்டிங் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதுக்கு நியர்பை இருக்கிற ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டும் டெவலப் ஆகும். அதே போல் அந்த ஏர்போர்ட்டும் வந்து டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை டெவலப் பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.